கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த புதிய ஆண்டை துவங்கி புதிய ஆண்டிலே இந்த 3வது மாதத்தை காண்பதற்கு கடவுள் நமக்கு கிருபை செய்திருக்கின்றார். கடவுளுடைய கிருபையை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபையானது எத்தனையோ மகிமை நிறைந்த ஒன்றாக ஒவ்வொரு மாதமும் நம்மோடு கூட இருக்கிறது. மாதம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் ஆண்டவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறது. குறிப்பாக இந்த புதிய ஆண்டை துவங்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் கர்த்தருடைய மகிமை உன்மேல் பிரகாசித்தது என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கடவுளுடைய மகிமையானது நம்மீது பிரகாசித்து நடத்தி கொண்டு வருகின்றது. அவ்விதமாக நேற்று துவங்கினதை போல இந்த புதிய ஆண்டு இருந்தால் கூட நாம் 2 மாதத்தை நாம் கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே நாம் கடந்து வந்திருக்கின்றோம். 2 மாதங்களிலே கர்த்தருடைய மகிமையான கரம் நம்மை அற்புதமாக வழி நடத்தி இருக்கின்றது. இப்பொழுது நாம் இந்த புதிய 3வது மாதத்திற்குள் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கின்றார். 3வது மாதம் மிக முக்கியமான ஒரு மாதம். ஏனென்றால் இந்த ஃபினான்ஷியல் இயர்ல இறுதியான ஒரு மாதம். இந்த மாதம் வரும்பொழுதே மாத ஊதியம் பெறுகிறவர்கள் மிகுந்த கவலைக்குள்ளாவார்கள். தொழில் செய்கிறவர்கள் இந்த மாதத்தோடு கூட தங்களுடைய பொருளாதார ஆண்டை நிறைவு செய்வதனாலே இந்த ஆண்டு முழுவதுமான வருமானம் இல்லை செலவுகள் போதுமானதாக இருந்ததா, எப்படி இருந்தது என்ற கவலைகள் அதிகமாக இருக்கின்ற ஒரு மாதம். பிள்ளைகள் பரீட்சைக்கு ஆயத்தமாகி தேர்வுகளை சந்திக்க துவங்கி இருக்கின்ற மாதம். அது மாத்திரமல்ல, தமிழகத்தில் நாம் வெகு விரைவில் தேர்தலை நாம் எதிர்கொள்ளுகின்ற ஒரு காலகட்டத்திலும் இருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு குரூஷியலான ஒரு மாதத்தில் நாம் வந்திருந்தாலும் நம்முடைய கடவுளுக்கு இந்த மாதம் ஒரு பெரிது அல்லவே அல்ல. ஏனென்றால் நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட் என்று சொல்லப்பட்ட வண்ணமாக கடவுளால் எதுவும் சாத்தியம். எவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தம்முடைய திருச்சித்தத்தை நிறைவேற்றி அற்புதத்தை செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அவ்விதமாக கடவுள் இந்த மாதத்திலும் நம்மை அழகாக வழி நடத்துவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கின்றார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு கடவுள் கொடுத்ததான வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம், அதே 60ஆம் அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சியாகவும் தலைமுறை தலைமுறைக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இந்த அதிகாரத்தினுடைய துவக்கத்திலே தான் கடவுள் நமக்கு கொடுத்திருந்தார், கர்த்தருடைய மகிமை மேல் உதித்தது என்று. கடவுளுடைய மகிமை ஒரு மனிதனுக்குள்ளாக அல்லது மனிதனுடைய வாழ்க்கையில உதிக்கும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி மாறுகின்றது என்பதை நாம் தொடர்ந்து தியானித்து வருகின்றோம். அது வெறுமனே நாம் அந்த வார்த்தைகளை கேட்பது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்பி அதிசயமாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த புதிய மாதத்தில் கடவுளுடைய மகிமை நமக்குள்ளாக வரும் பொழுது நாம் யாராக மாறுகின்றோம் என்பதை இந்த வசனம் 2 பிரிவாக பிரித்து காண்பிக்கிறது. முதற் பிரிவு எப்படி இருக்கிறது? நீங்கள் யாரா இதுவரைக்கும் இருந்திருக்கிறீர்கள் என்பதை குறித்து பேசுகிறது. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் what is your status என்று சொன்னால், you have been neglected person, a rejected person, a forgotten person, you are not important in many of their life என்று சொல்ல முடியும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபராக இந்த சமுதாயத்தில் நான் வாழுகிறேன் என்பது கூட ஒரு பெரிய காரியம் அல்லவே அல்ல. ஏனென்றால் இந்த சமுதாயத்திற்கு ஏற்ற வண்ணமாக நான் ஒரு முக்கியமான நபராய் வாழ்வதற்கு போதுமான கல்வி அறிவு எனக்கு இல்லை. பொருளாதாரத்தில் நான் மிகவும்
வலிமை மிக்கவராகவோ அல்லது அரசியல் ரீதியாக நான் செல்வாக்கு மிகுந்தவராக இல்லாததினாலே இந்த உலகத்தில் அல்லது இந்த குறிப்பிட்ட தேசத்தில் நானும் வாழ்கின்றேனா என்று கேள்வி கேட்கின்ற அளவிற்கு நான் இருக்கின்றேன் என்பது கூட பெரிதல்ல. ஆனால் தன்னுடைய சொந்த ஜனத்திற்குள்ளாக, தன்னுடைய குடும்பத்திற்குள்ளாக, தன்னுடைய உறவுக்குள்ளாக தான் யாரை நேசிக்கின்றோமோ அவர்கள் மத்தியில் அல்லது எனக்கு யார் முக்கியமானவர்கள், சதமானவர்கள் என்று நினைக்கின்றோமோ அவர்களிடத்தில் நாம் யாராக பார்க்கப்படுகின்றோம், எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம், புறக்கணிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். அதை தான் முதற் பகுதி சொல்லுகிறது. நீ கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இதுவரையிலும் ஒரு புறக்கணிக்கப்பட்ட, அவமதிக்கப்பட்ட, யூ ஆர் நாட் இம்பார்ட்டன்ட் இன் எனி வே என்று சொல்லி மக்கள் நம்மை ஒரு பொருட்டாக எண்ணாதவர்களாக கூட நாம் இருந்திருக்கலாம். ஏன், நமக்கே கூட அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கும். எனக்கு போதுமான அறிவு இல்லை, போதுமான திறமை இல்லை, ஆகவே நான் என்ன செய்கின்றேன், இந்த உலகத்தில் அநேகருக்கு பாரமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது, அது மாத்திரமல்ல, நம் மீது இந்த ஆண்டை துவங்கும் பொழுது கடவுள் நம்ம கொடுத்த வாக்கு தத்தமாகிய கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. Not because what you are, because the glory of God has been shine upon you. நீங்கள் யாரா இருக்கிறீர்கள் என்பதனால் அல்ல, கர்த்தருடைய மகிமை நம்மீது உதித்ததினால் நாம் யாராக மாறுகின்றோம். புறக்கணிக்கப்பட்ட இடத்திலே இருந்து, ஒதுக்கப்பட்ட இடத்திலே இருந்து, அவமதிக்கப்பட்ட ஒரு நபராய் இருந்த இடத்திலிருந்து இப்பொழுது எங்கே நாம் வருகின்றோம்? இரண்டாவது பகுதி இப்படி சொல்லுகிறது, ஆனாலும் உன்னை நித்திய மாட்சியாகவும் தலைமுறை தலைமுறைக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான கடவுள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை, ஒரு மனிதனுடைய தலை எழுத்தை, ஒரு மனிதனுடைய நிலைமையை எப்படி மாற்றுகின்ற கடவுளாக நம்முடைய கடவுள் இருக்கின்றார். புறக்கணிக்கப்பட்ட அதே நபர், ஒதுக்கப்பட்டு எள்ளி நகையாடப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட அந்த நபரை கடவுள் சொல்லுகிறார், உன்னை நான் நித்திய மாட்சியாக நான் வைக்கின்றேன். நித்திய மாட்சி என்றால் உன்னுடைய மகிமை எப்படி இருக்கும் என்றால் அது மிக உயர்ந்த ஒன்றாக இருக்கும். அருவருக்கத்தக்க நிலையிலிருந்து மகிமை நிறைந்த ஒரு இடமாக, புறக்கணிக்கப்பட்ட இடத்திலிருந்து எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு இடமாக நம்மை கடவுள் மாற்றுகிறேன் என்று சொல்லுகின்றார். அதுவும் நித்திய மாட்சி என்று சொல்லி. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு புஷ்வானத்தை போல ஒரு நாள் எரிந்து அல்லது திடீரென்று எரிந்து வானளாவிய உயர வரையிலும் அப்படியே எரிந்து சென்று அதற்கு பிறகு அப்படியே மங்கி அணைந்து விடுகிறது. அப்படி அல்ல. ஃபார் எவர் அண்ட் எவர் till your last breath. கடவுள் உன்னை எப்படி வைக்கின்றார்? ஒரு மகிமை நிறைந்த ஒரு நபராக கடவுள் உன்னை வைக்கின்றார். ஒரு மகிமை நிறைந்த கடவுளாக மாற்றுவது மட்டுமல்ல, இரண்டாவதாக இங்கே சொல்லப்படுகிறது, தலைமுறை தலைமுறைக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஒரு காரியத்தை இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டும். என்ன எழுதி இருக்கிறது? தலைமுறை தலைமுறைக்கும் உன்னை மகிழ்ச்சியாக நான் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன தெரியுமா அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி நடந்து வருகிற, இயற்கையாக எப்படி நடக்கிறது என்றால், நாம் தலைமுறைகளை மறந்து விடுவார்கள். இன்றைக்கு நாம் இருக்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், நம்முடைய ஒரு 4 தலைமுறை முந்தி இருக்கிறவர்களை நமக்கு தெரியாது இல்லையா? அவர்கள் எப்படி இருந்தார்கள், யாராக இருந்தார்கள், எந்த ஊரில் இருந்தார்கள், எப்படி வசித்தார்கள், ஒன்றுமே நமக்கு, நம்முடைய மூதாதையர்களை குறித்து நமக்கு ஒன்றும் தெரியாது. அதே போல இன்னும் ஒரு 4 தலைமுறையை நாம் கடந்து போகின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். நம்முடைய மகன், அவருடைய மகன், அவனுடைய மகன் என்று சொல்லி வரும் பொழுது அவர்களுக்கு நம்மை தெரியுமா என்றால் அவர்கள் மறந்தும் போயிருப்பார்கள். அவரை மறந்தும் போயிருப்பார்கள். ஏனென்றால் தெரிந்து கொள்வது
கொள்வதற்கான வாய்ப்புகள் அங்கே மிக குறைவாக இருக்கும். ஆனால் கடவுள் என்ன சொல்லுகின்றார்? தலைமுறை தலைமுறைக்கும், ஃபார் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் எப்படியாக வைப்பேன்? உன்னை மகிழ்ச்சியாக நான் வைப்பேன், உன்னை நான் மகிழ்ச்சியாக நான் வைப்பேன் என்று சொல்லுகின்றார். ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்லட்டுமா? இப்பொழுது ஒரு இங்கிலாந்து தேசத்துடைய இளவரசி ராணி எலிசபெத் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த அம்மா அவர்கள் மறைந்து ஒருவேளை அதற்கு அடுத்து அந்த இளவரசர் பட்டத்துக்குள்ளாக, ராணி ராஜா பட்டத்துக்குள்ளாக வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவருடைய சந்ததி எத்தனை தலைமுறை கடந்தாலும் அவர்கள் சொல்லுவார்கள், நான் இன்னாருடைய பேரனாக, பேத்தியாக, அல்லது நான் அவருடைய வழி வந்தவராக நான் இருக்கின்றேன் என்று சொல்லி. காரணம் என்ன? தலைமுறை தலைமுறைக்கும் அந்த ராணி அம்மா அவர்கள் அவ்வளவு மகிமையாய் வாழ்ந்ததினாலே அந்த மகிழ்ச்சி, அந்த பெருமை என்ன செய்கின்றது? அப்படியே தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் அந்த லெகசி என்று சொல்லுவார்கள், அது கடந்து வந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? அதே வண்ணமாகத்தான் கடவுள் இங்கே சொல்லுகின்றார். நீ நெகிழப்பட்ட ஒருவள் என்பது தெரியும், ஒதுக்கப்பட்டவள் என்பது உனக்கு தெரியும், நீ ஒருவரும் கடந்து வராத அல்லது யாரும் உன்னிடத்திலே வந்து கிட்டி சேராத ஒரு நிலையில நீ இருந்தாய் என்பது தெரியும். ஆனால் நான் என்ன செய்கின்றேன்? உன்னை நித்திய மகிழ்ச்சியாக நான் வைக்கின்றேன், உன்னுடைய மாட்சியை நான் பெருகச் செய்கின்றேன், தலைமுறை தலைமுறைக்கும் நீ மகிழ்ச்சியாக உன்னை நான் வைப்பேன் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் நான் இன்னாருடைய வழியில் வந்தவர்கள் என்று நம்முடைய எதிர்கால சந்ததியினர் பேசி பெருமை கொள்ளுகின்ற அளவிற்கு கடவுள் நம்மை மிகவும் முக்கியமானவர்களாக, அவ்வளவு மகிமை நிறைந்தவர்களாக நம்மை மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லி தருகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய மகிமை ஒரு மனிதனுக்குள்ளாக வரும் பொழுது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையை நிரப்பும் பொழுது, அந்த மனிதன் ஏதோ வாழ்ந்து மறைந்தோம் என்று போகிற மனிதனாக இருக்க மாட்டான். அவன் மாற்றத்தை உண்டாக்குகிற மனிதனாக, அற்புதங்களை செய்கின்ற ஒரு மனிதனாக மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக அவருடைய சந்ததி பெருமை கொள்ளுகின்ற ஒரு சந்ததியாக இருக்கும்படி கடவுள் உதவி செய்கின்றார். இன்றைக்கு கர்த்தர் இந்த 3வது மாதத்தை துவங்குகின்ற நமக்கு சொல்லி தருகிற வார்த்தை என்னவென்றால், நீ கைவிடப்பட்ட ஒரு நிலையில இருந்திருக்கலாம், ஆனால் உன்னுடைய சந்ததி உன் பெயரை பெருமைப்படுத்துகிறதும், உன் பெயரை பயன்படுத்தி தங்களுடைய மேன்மையை அவர்கள் காண்பிக்கின்ற இடத்துல அவ்வளவு முக்கியமானவர்களாக நான் உன்னை வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, you are very important in the sight of God. ஏனென்றால் கர்த்தருடைய மகிமை உன்மேல் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. ஆகவே கவலைப்படாதீர்கள், நான் பூமிக்கு பாரமாயிருக்கிறேன், இந்த வீட்டிற்கு பாரமாயிருக்கிறேன், என்னால் ஒருவருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, என்னால் எதையும் செய்ய முடியவில்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி அல்ல. நீங்கள் உங்களுக்கு இப்பொழுது இருக்கிற குடும்பத்திற்கு மட்டுமல்ல, உங்கள் சந்ததிக்கும் மிக மிக முக்கியமானவர்களாக, ஆசீர்வாதமானவர்களாக கர்த்தர் மாற்றுகின்றார். ஆகவே நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் கடவுள் நம்மை உயர்த்துகின்ற ஆண்டவராக, கடவுள் இந்த மாதத்துல நம்மை அப்படிப்பட்டதான மாபெரும் அதிசயத்திற்குள்ளாய் வழி நடத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாமா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தலைவணங்கி ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், அதுக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடவுள் கொடுத்தது நல்ல வார்த்தைக்காக உமக்கு தோத்திரம். இந்த புதிய மாதத்தை துவங்குகிற எங்களுடைய வாழ்க்கையில நீ பாராட்டின கிருபை பெரிதா ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே நித்திய மாட்சியாக, தலைமுறை தலைமுறைக்கு மகிழ்ச்சியாக நீர் வைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். புறக்கணிக்கப்பட்டிருந்த, மறக்கப்பட்டிருந்த எங்கள் வாழ்க்கை ஒரு மகிமை நிறைந்த வாழ்க்கையாக எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களை சார்ந்தவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவரே நீ பாராட்டுகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2 மாதங்கள் எங்கள் வாழ்க்கையில் போதுமானவராக இருந்து எங்களை ஒரு குறைவுமின்றி அற்புதமாக வழி நடத்தின கடவுள், இந்த புதிய மாதத்திலும் தொடர்ந்து எங்களை நடத்துவதற்கு ஆண்டவரே நீ போதுமானவராக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையை பற்றி கொள்ளுகின்றோம், எங்களை வாழ வைக்கின்றோம். உடைய வார்த்தைகள்
ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். குறிப்பாக அடியனுடைய இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஐயா, அது பிள்ளைகளுடைய வாழ்க்கை தெரியும், அவருடைய நிலைமை தெரியும். அவர்கள் இந்த புதிய மாதத்துல சந்திக்க போகின்றதான எல்லா விதமான நிலைமைகளையும் தேவைகளையும் அறிந்திருக்கிறேன். சுகவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தாரும். தொழில் முனைகின்ற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய தொழிலில் குறிப்பாக இந்த ஃபினான்ஷியல் இயர் ஆண்டவரே நிறைவடைகிற தருணத்தில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா விதமான கர்த்தாவே உதவி தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். அலுவலகங்களில் பணியாற்றுகிற மக்கள் இன்னும் கர்த்தாவே விசேஷமாக ஆண்டவரே தேர்வுக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒரு சில வகுப்புகளிலே தேர்வுகள் துவங்கி நடந்து கொண்டிருக்கின்றது. பிள்ளைகளுக்கு அந்த தேர்வுகள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவர் கிருபைகளை தாரும். வெயிலின் தாக்கம் ஆண்டவரே மிக அதிகமாக இருக்கிறதை நாங்கள் கேள்விப்படுகின்றோம், பார்க்கின்றோம். ஆண்டவரே இந்த உஷ்ணத்தின் நிமித்தமாக உடைய பிள்ளைகளுக்கு எந்த ஆரோக்கிய குறைவு வராதபடிக்கு உடைய சட்டையின் மறைவிலை வைத்து உடைய பிள்ளைகளை நீ நடத்தும்படியாக செபிக்கிறோம். இந்த மாதத்தின் எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும். உம்முடைய மகிமை தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உதித்திருக்கின்றபடினாலே உமது பிள்ளைகள் எவ்வித குறைவுமின்றி கர்த்தாவே இந்த மாதம் முழுவதும் பாதுகாப்பாக நிறைவாக வாழ கடவுள் கிருபை தாரும். திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சமாதானம், வழி நடத்துதல், ஆசீர்வாதம், அரவணை நம் அனைவரோடும் நம்முடைய எல்லா தேவைகளோடும் இந்த புதிய ஆண்டின் கடந்து சென்ற 2 மாதங்கள் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தின கடவுள் இந்த 3வது மாதத்திலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிற வண்ணமாகவே நம்மை நித்திய மாட்சி நிறைந்தவர்களாக, தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமானவர்களாக நம்மை தொடர்ந்து பயன்படுத்தி ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். God bless you all. Thank you very much.